இந்த நிகழ்ச்சிக்கு திருச்சிராப்பள்ளி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியின் முதுகெலும்பாக திகழ்ந்து அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்க வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சி டிக்னிட்டரிஸையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவருடைய பிறந்து வளர்ந்த வீடு, அது மெமரபிள் அண்ட் செரிஷபிள் மொமெண்ட்ஸை நம்ம எல்லோருக்கும் கொடுத்த முடித்துவிட்டு வெளியே வரும்போதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய கண்களிலும் ஒரு சொட்டு கண்ணீரோடு 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பள்ளியில் நான் போய் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. இப்படி அந்த பள்ளியோடு நம்ம எமோஷ்னலி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக கூட இருக்கலாம். எல்லோருமே ஒரு அலுமினி மீட் தேவைப்படணும், எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறது தோணும். ஆனால் பல பேர் பல நேரங்களில் பல துறைகள் செட்டில் ஆனதுனால நம்ம அந்த எண்ணம் பலரிடம் இருந்த போதிலும் அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் பல நேரங்களில் நமக்கு தெரியாமலே இருக்குது. டைரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தலைமை பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு வந்ததற்காகவே நம்முடைய ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அவர்களுக்கு சாதாரணமாக நம்ம அடிப்படை தேவைகள் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி, டெஸ்கை தாண்டி, டாய்லெட்டை தாண்டி நம்ம வந்துட்டோம். பல பள்ளிகளில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவன் ஒரு மாடல் செஞ்சு வச்சிருக்காங்க எக்ஸ்போல. ஜஸ்ட் இமேஜின், நோ ரிசோர்சஸ், அந்த மாடல் பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு அந்த 3த்தையும் கிளப் பண்ணி அவர்கள் அந்த மாதிரி எந்த மாதிரியான இன்வென்ஷன்ஸ்லாம் நம்ம அரசு பள்ளியிலிருந்து வரும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க. இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைஸ், ஃபென்டாஸ்டிக் இன்வென்ஷன். ஸோ இப்படிப்பட்ட பல இன்வென்ஷன்ஸ் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் இட் கிராஸ் 500 crores. அண்ட் இன்னமும் யூ கிவ் டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி டு ஸ்கூல் எஜுகேஷன். Why? Because we are just setting the platform. கருதப்படும் உங்களுடைய CSR கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்கு. மிக்க நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினர்களுக்கு மரியாதை. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி தலைவர் பத்மபூஷன் திரு வேணு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு திருச்சி மாவட்ட மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு துரை வைகோ அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். திரு பாலச்சந்திரன், திரு செல்ல ராமசாமி திருச்சி மாவட்ட தலைவர் இந்திய தொழில் கூட்டமைப்பு அவர்களுக்கு உறுப்பினர் செயலாளர் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நிகழ்வின் நோக்கம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் சாதனைகள். பள்ளி திட்டத்தின் உறுப்பினர் செயலாளரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான திரு சுதன் அவர்களை அன்புடன் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் ஃபவுண்டேஷன் இது இட் இஸ் இதோட இம்பேக்ட் இப்போ நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்கூல் ஆக்ஷன். இப்போ ஐ ரியலி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் அவர் ஆனரபிள் மினிஸ்டர் சார். And I also extend my gratitude to Padma Bhushan Thiru Venu Srinivasan. Tiruchirappalli and beyond, Tiruchella Ramasamy, Chairman of the Confederation Admin. May I invite Tiruchella Ramasamy, Chairman CII Tiruchirappalli, to address the gathering. Shaping the future of our children. I always remember when a country has to grow, வல்லரசு ஆகணும்னா அதுக்கு முதல் பேஸ் it's education. Continued faith in the CII. This is truly a commitment to partner for a better.
donation. The district committee in Tamil Nadu, along with Thiru Venu Srinivasan, the chairperson of Namma School, Namma Ooru Palli, preside over the board meetings and are deeply engaged in our progress. One of the most valuable assets of our partnerships is our regular fests into reality. You can track the progress on your donor dashboard and get quick updates on WhatsApp. Labs, install smart boards, promoted STEM education. During 80s and 90s, large number of tech people went to America. They wanted to do something back to the states from where they come from. So they wanted where we are very welcome and we see a lot of positive response from state of Tamil Nadu. And the government is always supporting us in our endeavor. இந்த 500 கோடிக்கு மேல் திரட்டி வெற்றிகரமாக சிறப்பாக தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பை தேடி கொடுக்கும் ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. அதற்கு அமைச்சர் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி 38,000 பள்ளிகள் இருக்கின்றன. 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல இதை தொடங்கி வைத்த பிறகு கோயம்புத்தூர் ஜூலை 2023 முதல் கான்க்ளேவ் நடத்தப்பட்டது. அடுத்தது மதுரையில் ஜனவரி 2024 வைத்திருந்தோம். எல்லா NGOs, philanthropists, அதாவது தானம் செய்பவர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் எல்லோரும் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு திருச்சி மாநகரத்திலே காவேரி தாய் ஓடும் இந்த புண்ணிய மண்ணில் பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்கள், கல்லூரிகள் இங்கே இருக்கின்றன. அதனால் இந்த சீரும் சிறப்பும் கொண்ட இந்த நகரத்தில் இன்றைக்கு இந்த கான்க்ளேவை அமைத்து நடத்தியது ரொம்ப பொருந்தியதாகும். இதில் முக்கியமான பொருள் என்ன, அர்த்தம் என்ன, எதற்காக இந்த நம்ம ஊர் பள்ளி தொடக்கப்பட்டது, இதன் விளைவுகள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் அதை மறுபடியும் வலியுறுத்துவது என் கடமை. இது நாற்றங்கால். பள்ளிகள் என்பது நம்ம நாற்றங்கால். நாளைக்கு நல்ல அறுவடை வேண்டுமானால் நமக்கு நாற்றங்கால் இல்லாமல் வயல்களை அமைக்க முடியாது. அதனால் ஆங்கிலத்தில் கேட்ச் த யங், 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவோம் தமிழில். அதனால் குறிப்பாக இதுலேயும் எடுத்துக்கொண்டால் அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா தோற்றமே கண்ணுக்கு குளுமையாக இருக்காது. அதுக்கு வர்ணம் அடிச்சிருக்க மாட்டாங்க, பழுது பார்த்துருக்க மாட்டாங்க, கழிப்பறைகள் சரியான நிலையில் இருக்காது, மேஜை நாற்காலிகள் இருக்காது. அங்கு வரும் ஆசிரியர்களுக்கும் ஒரு ஊக்கம் உற்சாகம் இருக்காது. ஏண்டா நம்மளை இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளிட்டாங்கன்னு சொல்லி உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க தவிர இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வம் இருக்காது. இதெல்லாம் மனதில் கொண்டு தான் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட கால நோக்குடன் நம்ம ஊர் பள்ளி, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் என்று தொழில் நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு எப்படி நம்ம நாட்டில் பல திட்டங்கள் எல்லாம் இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்த திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம். இந்த சத்துணவு திட்டம் நம்ம ஸ்கூல் அட்டெண்டன்ஸே மாறிவிட்டது. அந்த காலத்தில் ஒரு வேளை சோறு கிடைக்கிறதே பெரிய காரியம். இப்படி தமிழ்நாடு பள்ளிகளில் சோறு கிடைக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு சீனியை மாற்றிடுச்சு. அதே போல் இந்த நம்ம ஊர் பள்ளி ஒரு பெரிய அலை, ஒரு சுனாமி போல் எழுந்து இன்றைக்கி the scene in our education system, in our schools has radically changed.
இந்த பள்ளிகள்லேருந்து ஒரு சில உதாரணங்கள் கொடுத்தார்கள். வருங்கால தலைவர்கள், விஞ்ஞானிகள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆட்சியாளர்கள், அரசியல் தலைவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் வரப்போகிறாங்க. அதனால் இந்த நாற்றங்கால சரியாக சீரமைச்சு பேணி காக்கிறது நம்ம முக்கியமான கடமையாகும். அதனால் இப்போ தான் தொடங்கியிருக்கோம், 2 வருடங்கள் தான் ஆகின. த மைண்ட்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப்னு ஆங்கிலத்தில் ஒரு மொழி உண்டு. அந்த மாதிரி இது 10-20 வருடங்களுக்கு தொடர்ந்து இது வளர்ந்து ஒரு தலைமுறையே உண்டாக்குறது நம்ம கடமை. அதுக்கு பள்ளிக்கூடத்தில் முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டணம் நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், கழிப்பறைகள் இருக்கணும். சில சொல்லலாம், இங்கே நாங்கள் போய் பண்ணும்போது கழிப்பறைகள் பண்ணி கொடுத்தா ஆசிரியர்கள்கிட்டேருந்து கோரிக்கை, நீங்கள் மாணவர்கள் கட்டி கொடுத்துட்டீங்க, ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு வந்து இங்கே கழிப்பறை இல்லை அப்படின்னு. இப்படிலாம் குறைபாடுகள் எல்லாம் நாங்களும் டிவிஎஸ் நிறுவனத்தில் ஸ்ரீனிவாசன் அறக்கட்டளைங்கிற அமைப்புக்கு அடியில் நம்ம சுரன் சிங் ஐஏஎஸ் இருக்கார், அவர் தான் சேர்மனாக இருக்கார். நான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் எனக்கு நான் நேர்முகமாக எனக்கு தெரியும். நம்ம ஊர் பள்ளி ஃபவுண்டேஷன்னாலும் இல்லை, நாங்களே 25 வருஷமாக செயல்பட்டு வரோம். கிராமங்களில் விவசாயிகளோட, ஆசிரியர்களோட, தாய்மார்களோட. அதனால் நவீன தனியார் பள்ளிகள் போல் அரசு பள்ளியிலையும் வசதிகள் இருக்கணும், தோற்றமும் அழகாக இருக்கணும், விளையாட்டு மைதானம் சிறப்பான வகையில் இருக்கணும், ஆசிரியர்களுக்கு வந்து ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கணும். அவங்க வந்தாலே அப்பா நல்ல பள்ளிக்கு அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட்டு, பேர் நல்லா செய்யணும்னு அவங்களுக்கு எண்ணம் இருக்கணும். அதெல்லாம் செஞ்சாச்சுன்னா டீச்சருக்கு திறமை சொல்லி கொடுக்கணும். ரீஸ்கில்லிங் அண்ட் ரீலேர்னிங் ஆசிரியர்களுக்கு முக்கியம். ஏன்னா இப்போ டிஜிட்டல் வந்தது காலத்துலேருந்து, கணினி வந்த காலத்துலேருந்து, இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்த காலத்தில் எல்லா முறையும் மாறப்போகுது. ஈவன் பீப்புள் லைக் மீ ஆர் அவுட் ஆஃப் டேட். ஏன்னா அவ்வளோ வேகமாக மாறிட்டுருக்கு. மாற்றங்களோட வேகம் மாறும்போது நம்ம இந்த டிஜிட்டல் அடாப்ஷன் அண்ட் டிஜிட்டல் லேர்னிங், டிஜிட்டல் டீச்சிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இங்கே ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், எல்லா இடத்துலையும் ஸ்டெம் லேப், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் லேப்ஸ், எல்லா இடத்துலையும் ஸ்டெம் லேப்ஸ் தேவை. பெஸ்ட்டு சுற்றுப்புறம், உலகத்திலே சிறந்த சூழ்நிலை கல்வி பயில்வதற்கு கொடுக்க வேண்டும். இதுதான் எங்களோட கனவு. இந்த கனவை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலும் மாண்புமிகு பள்ளி கல்வி அமைச்சர்களோட துடிப்பினாலும் தலைமையினாலும் இதை சாதித்தே தீர்வோன்பது எனக்கு சந்தேகமே இல்லை. அது கடைசியில் முக்கியமாக ஒரே ஒரு அர்த்தம் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு ஃபவுண்டேஷனாக தொடங்கி அக்கௌண்ட்ஸ் கிளியராக, டிரான்ஸ்பேரண்ட்டாக, தெளிவாக யார் வேணாலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு வேறு இந்த மாதிரி ஒன்று இதுக்கு முன்னாடி யாருமே செஞ்சது கிடையாது. அதனால் பணம் எங்கே போகுது, எப்படி போகுதுன்னு நீங்களே நேராக போய் உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு நீங்கள் பார்க்கலாம், எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்ன ஆகிட்டுருக்கு, இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு. பேமெண்ட் கேட்வே நேரம் இருக்குது, ஐடி எக்ஸம்ஷன் இருக்குது. அதனால் எல்லா வசதியும் இருக்குது. இப்போ முன்வர வேண்டியது ஏன்? இப்போ தான் நம்ம வந்து ஆட்சியாளர் ரொம்ப சிறப்பாக சொன்னார். நம்ம பள்ளிக்கூடம் போகிறச்ச நம்ம அறியாமையே நம்ம கண்ணில் கண்ணீர் வருது. இங்கே தான் படித்தோமா, ஒரு பிணைப்பு, ஒரு பாசம். அதனால் நம்ம பள்ளியில் பழைய ஆசிரியரை போய் பார்த்தா கூட நம்ம பெரியவரோ சிறியவரோ தெரியாது, அவரை பார்த்தா என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்போம், என்ன ஐயா எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்போம். வாழ்க்கையில் உயர்வோ தாழ்வோ இருக்கலாம், அவர் ஆசிரியர் தான், நம்ம மாணவர் தான். அதனால் ஏறின
ஏணியை எட்டி உதைக்காதீர்கள் போல எந்த பள்ளிக்கூடத்து வழியாக நீங்கள் வந்து உயர்ந்தீர்களோ வாழ்க்கையில் மறக்காதீங்க. அதுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை நம்ம அரசு உண்டாக்கி கொடுத்துருக்கு. அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டை வந்து ஒரு தலைச்சிறந்த மாநிலம், இப்போவே தலைச்சிறந்த மாநிலம் தான், ஆனால் சோஷியலி, எக்கனாமிக்கலி, ஹெல்த் எல்லா வகையிலும் ஒரு சமத்துவத்தின் அடிப்படையில் ஒரு அமைதி உள்ள ஒரு சிறப்பான உலகமே வியப்படையும் மாநிலமாக மாற்றியமைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு புரட்சி. இதில் கலந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அழைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Across Tamil Nadu. Thiru N.V. Balachandar, Director, Ashok Leyland Foundation and Chairperson, AL Education Trust as a Senior Mentor. Foundation and the tool that it has developed terms. You don't have to be savvy or actually spread it out all is phenomenal. And let me tell you, sir, this particular tool has in the villages, it is the country that prospers. Thank you for this opportunity once again and wish you all the very best. Are transforming public schools and empowering students across the region. May I now request kindly requesting on of fostering impactful global service and community development. Mr. M. Muruganandam is a leading industrialist in Tamil Nadu and he is the director-elect in the International Board of Enopis platform. A partnership of this scale is being launched between a social organization. AMM Foundation is the philanthropic arm of Murugappa Group working in the field of education. Letter. World Vision India is one of the country's largest child-focused humanitarian organization, the lives of 250,000 children. May I now request the Judges Anandan, Senior Manager, to join us on stage to present education, media, entertainment and more. May I now request Tirumadi Lima Rose Martin, Director, to join us on stage and present the commitment letter. Rajendran, Senior General Manager, LLF, to join us on stage to present the commitment letter. Aptus Value Housing Finance India Limited is dedicated to fostering community welfare through impactful CSR initiatives. CSR, Aptus Value Housing Finance India Limited, to present the commitment of Tamil Nadu Recognized Center of Excellence. I request B. John Joseph, Senior Manager, commitment letter. Krishna Charitable Trust is the CSR Round Foods Private Limited, a leading global food processor focused on education and hygiene in Tamil Nadu. As a council and trust in partnership with NSNOP is committed to transforming Government Hobart Higher Secondary School. I request Tirumadi Samia Kalib and Tirumadi Abida Kamal to join us to present the commitment letter. IDBI Bank under the CSO policy of financial year 2012 commitment letter. India Yamaha Motor Private Limited Director. Magic Bus India Foundation, founded in 1999, transformed lives through education. As a global conglomerate in jewelry, real estate and manufacturing. Joseph Ritchie Storehead to present the commitment letter. The National Fellowship Program. I request the Prabhakaran, City Director, Teach for India, to present the commitment letter. Temenos, a global leader in the banking software, has been actively involved in CSR initiatives. United Way Chennai, a non-profit founded in 2010, delivers holistic interventions of tires in India. I request Tirunathan M, General Manager, to present the commitment letter. To end malnutrition in children, as the kind of enthusiasm, the kind of energy that we have seen on the ground here. உன்னதமான நோக்கத்தோடு துவக்கப்பட்டுள்ள இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்ட நிகழ்விற்கு இங்கு வந்து சிறப்பு செய்துள்ள நம்முடைய
நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியின் தலைவர் பத்மபூஷன் ஐயா திரு வேணு சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி என் சிவா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் அவர்களே, மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பூமி மிக்க நன்றி ஐயா. Kindly requesting dignitaries to வேகமாக சுழலும் இந்த இயந்திர வாழிடவும் புகைப்படங்களை பகிர்ந்து அவர்கள் பள்ளியின் தமிழ்நாடு அரசால் துவங்கப்பட்ட இப்பள்ளிச்சாளரத்திற்கு உங்கள் என்ற பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளிக்கூடத்தின் கேலரி பக்கத்தில் நாம் பயின்ற பள்ளியின் இன்றைய நிலை, ஆசிரியர்களை மீண்டும் நினைவுபடுத்த ஆசிரியர்கள் என்ற பக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. நம் பள்ளியின் வெற்றி சாதனைகளை பறைசாற்றிட வெற்றி செய்து நம்முடைய பங்களிப்பை செலுத்தலாம். பள்ளியின் சமூக வலைதள அவர்களின் பள்ளியோடு இணைக்கும் இந்த மாபெரும் பணியில் நாம் ஒன்றிணைந்து காட்சிப்படுத்துவதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்த பள்ளி அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கோ. முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி என்கின்ற ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிக்கின்ற ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட 2022 ஆரம்பித்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய சொந்த நிதியாக 5 லட்ச ரூபா கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த என்எஸ்என் திட்டம் இன்றைக்கி 500 கோடியை தாண்டி இன்றைக்கி சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய இந்த ரீஜன் திருச்சி கான்க்ளேவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா கான்க்ளேவ் மதுரை நடத்திட்டோம், கோயம்புத்தூர் நடத்திட்டோம், சென்னை நடத்திட்டோம். திருச்சி கான்க்ளேவ் நம்மளுடைய இந்த டெல்டா ரீஜன் சார்ந்து நம்மளுடைய இலக்கு என்று குறைந்தபட்சம் ஒரு 100 கோடி ரூபாச்சு நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் ஆரம்பித்தோம். நம்ம தொடர்ந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே போன்று எங்களுடைய இதை பார்வையிடுகிற சுதன் சார் இவங்க எல்லாத்தோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த வே ஹவ் தே ஷோட் இல்லையா, அது எந்த ரிசல்ட் ஆயிருக்குன்னா 31 ஆர்கனைசேஷன் 141 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கி வந்து நமக்கான அந்த லெட்டர்ஸே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சில பேர் வந்து அவங்களால பொருளாக கொடுத்ததும் சரி அல்லது பணமாக கொடுத்ததும் சரி இன்றைக்கி பல லெட்டர்ஸ் வந்துருக்கு. அதோட மதிப்பீடு மட்டும் 141 கோடி நல்லபடியாக பெருமையாக இருக்கின்றது. பல பேர் பல நிறுவனங்கள் அரசு பள்ளி சார்ந்திருக்கின்ற பள்ளிகள் நன்றாக வர வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும் என்று உதவக்கூடிய இந்த மனப்பான்மைக்கு நல்லபடியாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டங்கள் முறையில் நம்முடைய அரசாங்கம் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் 7,500 கோடி ரூபாய். இலக்கு என்பது 2027 18,000 வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கி அதையும் நாங்கள் தனிப்பட்ட முறை நாங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடத்துட்டு சொன்னாலும் இது போன்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாகவும் இது போன்ற நிதிகள் மூலமாகவும் கட்டப்படுகின்ற கட்டடங்களுக்கு நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி எனக்கு. சார் மாட்டு கோமியம் கொடுங்க நோய் அதிகமாக